எப்போவுமே அவங்க மொழியை பிரதானப்படுத்தணுன்றது தான் அவங்களுடைய முயற்சி. அதனால் தமிழ் மாதிரியான மொழிகளுக்கு அவங்க அக்கறை காட்டுறதே கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டை ஒருத்தர் முன்வைத்திருக்கிறார். ஏன் இந்த குற்றச்சாட்டு, யார் மீது இந்த குற்றச்சாட்டு, என்ன சொல்கிறாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, இப்போ சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டோட 17% அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஐயிலே இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் தமிழ் ஆர்வலர்களும் கொதிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், எப்படி பார்க்குறவர் மகா மட்டமாக பார்க்குறாரு. அதை தான் சொல்லியிருக்காரு. எப்போவுமே பாஜகவுக்கு என்ன டார்கெட்டு, சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் வளர்க்கணும், மற்ற பிராந்திய மொழிகள் அத்தனையும் கிஸ்க் அப்படின்னு டம்மி பண்ணிடணும். தமிழ் உட்பட சொல்கிறேன், தமிழர்களுக்கு எப்போவுமே இந்த விஷயம் கரெக்டாக போய் சேர்றது கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க அந்த மொழிக்கு பட்ஜெட்டை மட்டும் ஒதுக்கிவிட்டு நம்ம மொழிகள்லாம் ஒன்றுமே ஒதுக்குறது கிடையாது, நம்மளுடைய தொன்மையை வெளிக்கொண்டு வர்றது கிடையாது, நம்மளுடைய வரலாறை பற்றி வெளியே பேச வர்றது கிடையாது. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடிச்சமுக பார்க்குறாங்க. இதையெல்லாம் தமிழர்களுக்கு நாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங்கை இந்த இடத்துல போட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தேசிய அளவில் வளர்த்திட வேண்டும் என்கிற நோக்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். கூடுதல் நிதியை ஒதுக்கி சமஸ்கிருதத்தை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டி வருகிறார்கள். தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. ஆங்கிலத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிறவர்கள் தமிழ் போன்ற பிற மொழிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த மண்ணின் மக்களை, பூர்வீக குடிகளை, பிறமொழி பேசும் தேசிய இனங்களை நசுக்குவதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அமித்ஷா, மோடி போன்றவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு மொழி சமஸ்கிருதம், செத்த மொழி சமஸ்கிருதம். அந்த மொழிக்கு கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை, அவர்களின் உண்மை நோக்கை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறோம்.